Hello friends, welcome to another video. In the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா pronouns, பெயர்ச்சொற்கள். ஸோ மொத்தமாக ஒரு 50 முக்கியமான பெயர்ச்சொற்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த 50 பெயர்ச்சொற்கள் ரொம்பவே முக்கியமானது. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும், எழுத முடியும், ஓகே, மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் இது ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்கிறேன். அது என்னென்ன ப்ரோனவுன்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, முதல்ல ஐனா என்ன? நான். ஐனா என்ன? நான். வி. ரெண்டாவது வீனா என்ன? நாம், நாங்கள். வீணா நாம், நாங்கள். அடுத்து யூனா நீ, நீங்கள். யூனா நீ, நீங்கள். அடுத்து தேனா அவர்கள், அவைகள். தேனா அவர்கள், அவைகள். அடுத்து ஈனா அவன், அவர். ஈனா அவன், அவர். அடுத்து ஷீனா அவள். ஷீ அவள். அடுத்தது இட்டுனா அது. இட் அது. அடுத்து பார்த்திங்கன்னா மை அப்படின்றது என்னுடைய. மை அப்படின்றது என்னுடைய. அவர் அப்படின்றது எங்களுடைய, நம்முடைய. அவர் எங்களுடைய, நம்முடைய. யுவர்ன்றது உன்னுடைய, உங்களுடைய. யுவர்ன்றது உன்னுடைய, உங்களுடைய. அடுத்து தேர்ன்றது அவர்களுடைய, அவைகளுடைய, தன்னுடைய. அடுத்து தேர் அவர்களுடைய, அவைகளுடைய, தன்னுடைய. அடுத்தது இஸ் அப்படின்றது அவனுடைய, அவருடைய, தன்னுடைய. இஸ் அப்படின்றது அவனுடைய, அவருடைய, தன்னுடைய. அடுத்தது ஹர்ன்றது அவளுடைய, தன்னுடைய. ஹர் அவளுடைய, தன்னுடைய. அடுத்தது இட்ஸ்ன்றது அதனுடைய, தன்னுடைய. இட்ஸ் அப்படின்றது அதனுடைய, தன்னுடைய. ஓகே, அடுத்ததாக இதே மாதிரி ப்ரோனவுன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அடுத்த பார்த்தீங்கன்னா டு மீ அப்படின்றது எனக்கு, என்னிடம். டு மீ எனக்கு, என்னிடம். டு அஸ் எங்களுக்கு, எங்களிடம். டு அஸ் எங்களுக்கு, எங்களிடம். டு யூ உனக்கு, உங்களுக்கு, உன்னிடம், உங்களிடம். அடுத்து டு தெம் அவர்களுக்கு, அவைகளுக்கு, தங்களுக்கு, அவர்களிடம், அவைகளிடம், தங்களிடம். இது எல்லாமே டு தெம்க்கு. திரும்ப சொல்கிறேன். டு தெம் அவர்களுக்கு, அவைகளுக்கு, தங்களுக்கு, அவர்களிடம், அவைகளிடம், தங்களிடம். சரிங்களா? அடுத்து டு ஹிம்க்கு அவனுக்கு, அவருக்கு, தனக்கு, அவனிடம், அவரிடம், தன்னிடம். இது டு ஹிம். டு ஹிம் அவனுக்கு, அவருக்கு, தனக்கு, அவனிடம், அவரிடம், தன்னிடம். அடுத்து டு ஹர் அவளுக்கு, தனக்கு, அவளிடம், தன்னிடம். டு ஹர் அவளுக்கு, தனக்கு, அவளிடம், தன்னிடம். அப்புறம் டு ஹிட் அதற்கு, தனக்கு, அவளிடம், தன்னிடம். டு ஹிட் அதற்கு, தனக்கு, அவளிடம், தன்னிடம். அடுத்ததா மைன் அப்படின்றது என்னுடையது. மைன் என்னுடையது. அவர்ஸ் எங்களுடையது, நம்முடையது. அவர்ஸ் எங்களுடையது, நம்முடையது. அடுத்து யுவர்ஸ் உங்களுடையது, உன்னுடையது. யுவர்ஸ் உன்னுடையது, உங்களுடையது.
தேர்ஸ் அவர்களுடையது, அவைகளுடையது, தங்களுடையது. தேர்ஸ் அவர்களுடையது, அவைகளுடையது, தங்களுடையது. இஸ் அவனுடையது, அவருடையது, தன்னுடையது. இங்கேயும் ஒரு இஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே அவனுடைய, அவருடைய, தன்னுடைய வரும். இது எல்லாமே தூவும் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி இஸ்க்கு ஒரு பொருந்தும். அடுத்து ஹர்ஸ் அவளுடையது, தன்னுடையது. இட்ஸ் அதனுடையது, தன்னுடையது. இட்ஸ் அதனுடையது, தன்னுடையது. ஓகேங்களா? அடுத்ததான் வந்துட்டு நம்ம மீ அப்படின்றத பார்க்க போகிறோம். மீ அப்படின்றது என்னென்னா என்னை. மீ என்னை அப்படின்ற ப்ரோனவுன்ஸை பார்க்க போகிறோம். அஸ் அஸ்ன்றது எங்களை, நம்மை. அஸ் எங்களை, நம்மை. அப்புறம் யூ உன்னை, உங்களை. யூ உன்னை, உங்களை. அப்புறம் தெம் தெம்ன்றது அவர்களை, அவைகளை, தங்களை. தெம் அவர்களை, அவைகளை, தங்களை. அப்புறம் ஹிம் ஹிம்ன்றது அவனை, அவரை, தன்னை. ஹிம் அவனை, அவரை, தன்னை. அடுத்து ஹர் ஹர்ன்றது அவளை, தன்னை. ஹர் என்றது அவளை, தன்னை. அப்புறம் ஹிட் ஹிட்ன்றது அது, ஹிட்ன்றது அதை, தன்னை. ஹிட் அதை, தன்னை. அப்புறம் ஐ மை செல்ஃப் நானே, நானாகவே. ஐ மை செல்ஃப் நானே, நானாகவே. we ourselves நாமே, நாங்களாகவே. we ourselves நாமே, நாமாகவே. you yourself நீயே, நீயாகவே. you yourself நீயே, நீயாகவே. they themselves அவர்களே, அவர்களாகவே. they themselves அவர்களே, அவர்களாகவே. he himself அவனே, அவனாகவே. he himself அவனே, அவனாகவே. she herself வருங்க. she herself அவளே, அவளாகவே. she herself அவளே, அவளாகவே. it itself அதுவே, அதுவாகவே. it itself அதுவே, அதுவாகவே. அடுத்ததான் மீ மைசெல்ஃப் என்னையே, தன்னையே. மீ மைசெல்ஃப் என்னையே, தன்னையே. அஸ் அவர் செல்ஃப்ஸ் எங்களையே, நம்மையே. அஸ் அவர் செல்ஃப்ஸ் எங்களையே, நம்மையே. அடுத்து யூ யுவர் செல்ஃப்ஸ் உங்களையே. யூ யுவர் செல்ஃப்ஸ் உங்களையே. தெம் தெம்செல்ஃப் அவர்களையே. தெம் தெம்செல்ஃப்ஸ் அவர்களையே. ஹிம் ஹிம்செல்ஃப் அவனையே. ஹிம் ஹிம்செல்ஃப் அவனையே. அப்புறம் ஹர் ஹர்செல்ஃப் அவளையே. ஹர் ஹர்செல்ஃப் அவளையே. அடுத்து ஹிட் இட் செல்ஃப் அதையே. ஹிட் இட் செல்ஃப் அதையே. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 50 ப்ரோனவுன்ஸை வந்து நம்ம சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கோம் இப்போது. ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் இங்கிலீஷில் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிய வரும். அதன் மூலமாக இங்கிலீஷில் ரொம்பவே வேகமாக ஃப்ளூயண்ட்டாக தப்பு இல்லாமல் பேச முடியும். சரிங்க, அதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸில் இந்த வீடியோஸில் தான் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக போடணுமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.